Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee. O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with him. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவருதி ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. Matthew chapter 6 verse 9 to 13 verse 1. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First Peter chapter 2 verse 1 to 25. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. வசனம் 1. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவரா என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், your foul layings as a all malignant and all guile and hypocrisies and anyways and all evil speaking. சகல துர்க்குணத்தையும் சகல வித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு, as newborn babies desire the sincere milk of the word,
that he may grow and thereby. வசனம் 3. நீங்கள் வரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள். If so be ye have the tested that the Lord is gracious. வசனம் 4. மனுஷரால் பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்வியாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், to whom coming as unto the living stone, disallowed indeed of man, but chosen of God and precious. வசனம் 5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். He also as lively stones are built up a spiritual house and holy priesthood to the offer up and spiritual sacrifice acceptable to the God by the Jesus Christ. வசனம் 6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல் சியோனிலே வைக்கிறேன், அதன் மேலே விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. Wherefore also it is contained in the scriptures, behold, I lay in the Sinai a chief cornerstone, elect, precious, and he that believeth and him shall not be the confident. வசனம் 7. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமற்று போகிறவர்களுக்கே வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடருக்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கன்மலையுமாயிற்று. And to you therefore which believe he precious, but unto them which be disobedient to the stone which the builders disallowed, the same is made the head of the corner. வசனம் 8. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தும் இடறுகிறார்கள், அதற்கு ஏற்ற நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். And a stone of the stumbling and a rock of offense, even to them which stumble at the word, being disobedient, whereunto also they were appointed. வசனம் 9. நீங்களே உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களையே அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியமும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But he has a chosen generation, a royal priesthood, an holy nation, a peculiar people, that he should serve for the praise of him who that called you out of the darkness, not unto his marvelous light. வசனம் 10. முன்னமே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னமே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Which in time and past were not a people, but are now the people of God, which had not an obedient,
mercy, but now have the obedience mercy. வசனம் 11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிசம் இச்சைகளை விட்டு விலகி, daily believed I beseech you as the stranger and the pilgrimage abstraction from the fleshly lusts which were against the soul. வசனம் 12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்றும் விரோதியுமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளையே கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனையே மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கு நல் நடத்தைகளை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். Having your the conversation honest among the Gentiles, that were as they speak and against you as the evil doers, they may be your the good works which they and shall and behold the glorified God in the day of the visitation. வசனம் 13. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். Submit yourselves to every ordinance of man for the Lord's sake, whatever it be to the king as a supreme. வசனம் 14. மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு அக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி தேவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கான சஞ்சரி கீழ்ப்படியுங்கள். unto the governor as unto them that are sent by him for the punishments of evildoers and for the praise of them that do will. வசனம் 15. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலேயே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. For so is the will of God, that with will doing he may put to the silence the ignorance of the foolish man. வசனம் 16. சுயாதனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். As free and not using your the liberty for a cloak of the malcontent, but as these servants of God. வசனம் 17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்திலே அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். Honor all men, love the brother, fear God, honor the king. வசனம் 18. வேலைக்காரரை அதிக பயத்தோட உங்கள் ஜனங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். Servants, be and subject to your the masters with all fear, not only to the good, the gentle, but also to the forward. வசனம் 19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் நியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களையே பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாய் இருக்கும். For is this and think worthy if a man for the consequences toward God and endure grief, suffering warningful. வசனம் 20. நீங்கள் குற்றம் செய்ய அடிக்கப்படும்போது
பொறுமையோடு சகித்தாள், அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் உண்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். For what and glory is it if he be the befated? For you are the first, you shall and take heed prettinily. But if you when he do will and suffer for it, he take it patiently. This is acceptable with God. வசனம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சுவல்களை தொடர்ந்து வரும்படியே உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். For he went to war where he called, and because Christ also suffered for you and leaving you and the example that he should and follow his steps. வசனம் 22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை. Who did know and sin, neither was an guile found in his own mouth. வசனம் 23. அவர் வையப்படும்போது பதில் செய்யாமலும் பாடுபடும்போது முறுமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு நம்மை ஒப்புவித்தார். Who when he and was and relieved not and again when he suffered, he is traded not but and committed himself to him that judgeth righteously. வசனம் 24. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நம்மையே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். Who his own self bare your sins in his own body, and that free and being did two sins sold and live unto the righteousness by the whole strips here and here. வசனம் 25. சிதறுண்டு ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திரும்பப்பட்டு இருக்கிறீர்கள். For he were as the sheep going astray, but had the now returned unto the shepherd and the bishop of your souls. கன்ஃபார்ம் படிப்போம். சுருக்கமாகச் சொன்னால், கடந்த காலத்தின் மீதான அவளுடைய பற்று எதிர்காலத்தின் மீதான அவளுடைய நம்பிக்கையை விட அதிகமாக இருந்தது. அது குறைந்தபட்சம் அவளுடைய பாவத்தின் ஒரு பகுதியாகும்.
நம்பிக்கை எதிர்காலத்தை சுட்டிக்காட்டுகிறது. புத்தாண்டு தொடங்கும் போது, கடந்த காலத்தின் சரியான பார்வையிலிருந்து நாம் பயனடைய முயற்சிக்கும் போது, கடந்த நாட்களை பற்றி சிந்திக்கவோ அல்லது நேற்றைய நாட்களுக்காக வீணாக ஏங்கவோ வேண்டாம் என்று நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். அந்த நேற்றைய நாட்கள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் வாழக்கூடாது. ஒளிரும் அனுபவங்களிலிருந்து நெருப்பை பெற நாம் திரும்பி பார்க்கிறோம், சாம்பலில் அல்ல. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு அனுபவித்த சிறந்ததை நம்முடன் கொண்டு வந்திருக்கும் போது, நாம் முன்னோக்கி பார்க்கிறோம். நம்பிக்கை எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதை நினைவில் கொள்கிறோம். நம்பிக்கை எப்போதும் நம் வாழ்க்கையில் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஆசீர்வாதங்கள், உண்மைகள் மற்றும் நிகழ்வுகளுடன் தொடர்புடையது. எனவே லோத்தின் மனைவியை பற்றி பேசுவதற்கான ஒரு இறையியல் வழி, அவளுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறுவதாகும். அவளுக்கு ஏற்கனவே இருந்ததை விட சிறந்த ஒன்றை கொடுக்கும் இறைவனின் திறனை அவள் சந்தேகித்தாள். வெளிப்படையாக, முன்னால் இருக்கும் எதுவும் அவள் விட்டுச் செல்வதைப் போல நல்லதாக இருக்க முடியாது என்று அவள் நினைத்தாள். இப்போது வாழ முடியாத ஒரு உலகத்திற்கு திரும்பிச் செல்ல ஏங்குவது, தற்போதைய சூழ்நிலைகளில் என்றென்றும் அதிருப்தி அடைவது மற்றும் எதிர்காலத்தை பற்றிய மோசமான பார்வைகளை மட்டுமே கொண்டிருப்பது, நாம் அங்கு சிக்கிக் கொண்டிருப்பதால் இங்கே, இப்போது, நாளையே இழக்க நேரிடுவது. அப்போது, நேற்று ஆகியவை லோத்தின் மனைவியின் சில பாவங்கள். அப்போஸ்தலன் பவுல் தனது ஆரம்ப ஆண்டுகளின் சலுகை பெற்ற மற்றும் பலனளிக்கும் வாழ்க்கையை, அவரது பிறப்புரிமை, கல்வி மற்றும் யூத சமூகத்தில் நிலை மதிப்பாய்வு செய்த பிறகு, பிலிப்பியர்களிடம் அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதோடு ஒப்பிடும்போது இவை அனைத்தும் சாணம் என்று கூறுகிறார். அவர் கூறுகிறார், நான் சுருக்கமாகச் சொல்கிறேன், நான் நல்ல பழைய நாட்களை பற்றி ஹைன சாமை 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 சாம்ரா. அதன்பின் பின்வரும் வசனங்கள் வருகின்றன, ஒன்றையே செய்கிறேன், பின்னால் உள்ளவைகளை மறந்து முன்னால் உள்ளவைகளை நோக்கி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளிக்கும் மேலான அழைப்பின் பரிசை பெறுவதற்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் அதிகாலை 3:13 இங்கே லோத்தின் மனைவிக்கு இடமில்லை. இங்கே சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களை நோக்கி பின்னோக்கி பார்க்கும் செயலுக்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளிக்கும் மேலான அழைப்பின் பரிசை நாம் வென்றெடுக்கும் தருணம். எதிர்காலத்தில் பரலோகம் நம்மை எங்கு அழைத்துச் செல்கிறதோ அந்த முன்னுள்ள பாதையில் காத்திருக்கிறது என்பதை பவுல் நன்கு அறிவார். மன்னித்து மறந்துவிடு. நம்மில் பலரிடம் வாழ்க்கையில் முந்தைய தவறுகளை மன்னித்து மறக்க தவறிய ஒன்று உள்ளது. அது நம் தவறுகளாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களின் தவறுகளாக இருந்தாலும் சரி. அது நல்லதல்ல. அது கிறிஸ்தவமல்ல. அது கிறிஸ்துவின் பாவ நிவாரணத்தின் மகத்துவத்திற்கும் மிகவும் எதிரானது. முந்தைய தவறுகளுடன் பிணைக்கப்படுவது என்பது கடந்த காலத்தில் நாம் நிறுத்திவிட்டு விலக அழைக்கப்பட்ட மிக மோசமான வகையான சுவர் வேலி. ஒரு இளைஞன் பல ஆண்டுகளாக தனது பள்ளியில் ஒவ்வொரு நகைச்சுவையிலும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பாதிக்கப்பட்டதாக ஒரு முறை எனக்குச் சொல்லப்பட்டது. அவருக்கு சில குறைபாடுகள் இருந்தன. மேலும் அவரது சகாக்கள் அவரை கேலி செய்வது எளிதாக இருந்தது. அவரது வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவர் விலகிச் சென்றார். இறுதியில் அவர் இராணுவத்தில் சேர்ந்தார். அங்கு கல்வி பெறுவதிலும் பொதுவாக தனது கடந்த காலத்திலிருந்து விலகுவதிலும் சில வெற்றிகரமான அனுபவங்களை பெற்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக, இராணுவத்தில் உள்ள பலர் செய்வது போல, அவர் திருச்சபையின் அழகையும் மகத்துவத்தையும் கண்டுபிடித்து அதில் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனார். பின்னர் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் தனது இளமை பருவத்திற்கு திரும்பினார்.
அவரது தலைமுறையில் பெரும்பாலோர் இடம்பெயர்ந்தனர், ஆனால் அனைவரும் அல்ல. வெளிப்படையாக, அவர் மிகவும் வெற்றிகரமாகவும் மீண்டும் பிறந்தவராகவும் திரும்பியபோது, முன்பு இருந்த அதே பழைய மனநிலை இன்னும் இருந்தது. அவர் திரும்பி வருவதற்காக காத்திருந்தது. அவரது சொந்த ஊரில் உள்ள மக்களுக்கு, அவர் இன்னும் வயதான பிரச்சனை, தனித்தன்மை, விசித்திரமான இயல்பு மற்றும் இதுபோன்றவற்றைச் செய்த நபரை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். அது எல்லாம் வெறும் நகைச்சுவையாக இல்லையா? பின்னால் இருந்ததை விட்டுவிட்டு, கடவுள் தனக்கு முன்வைத்திருந்த பரிசை பெற இந்த மனிதனின் பவுலின் முயற்சி படிப்படியாக குறைந்து, அவர் இளமையில் வாழ்ந்த விதத்தை பற்றி இறக்கும் வரை படிப்படியாக குறைந்தது. அவர் முழு வட்டத்திற்குள் வந்தார், மீண்டும் செயலற்றவராகவும் மகிழ்ச்சியற்றவராகவும் புதிய தலைமுறை நகைச்சுவைகளின் சுமையாகவும். ஆனாலும் அவர் தனது கடந்த காலத்தை விட உயர்ந்து, தான் யார், என்னவாக முடியும் என்பதை உண்மையிலேயே பார்க்க முடிந்த ஒரு பிரகாசமான, அழகான நடுத்தர வாழ்க்கையின் தருணத்தை அவர் கொண்டிருந்தார். லோத்தின் மனைவிகளின் முழு தொகுதியினரால் அவரது கடந்த காலம் அவரது எதிர்காலத்தை விட சுவாரஸ்யமானது என்று நினைத்தவர்களால் மீண்டும் சூழப்பட்டது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கிறிஸ்து அவரை பற்றி கொண்டதை அவர்கள் அவரது பிடியிலிருந்து கிழித்தெறிய முடிந்தது. மேலும் அவர் சோகமாக இறந்தார், இருப்பினும் அவரது சொந்த சிறிய தவறு காரணமாக. திருமணங்கள் மற்றும் பிற உறவுகளிலும் இது நிகழ்கிறது. நான் ஆழ்ந்த மனவேதனைக்கோ அல்லது கடும் மன அழுத்தத்திற்கோ ஆளாகும்போது, தங்கள் திருமண வாழ்வின் வலி எனும் ஜன்னலை உடைத்தெறியும் விதமாக கடந்த காலத்தின் மிக ஆழத்திற்குச் சென்று, அங்கிருந்து இன்னும் பெரியதொரு செங்கல்லை தேடி எடுக்கும் தம்பதியினர் எத்தனை பேருக்கு நான் ஆலோசனை வழங்கியிருக்கிறேன் என்பதை சொல்லவே முடியாது. ஒரு விஷயம் முடிந்து கடந்த காலமாகிவிட்ட பிறகு, அதற்காக செய்ய வேண்டிய மனவருத்தம் முழுமையாக தெரிவிக்கப்பட்டுவிட்ட பிறகு, வாழ்க்கை இயல்பாகவே முன்னோக்கி நகர்ந்துவிட்ட பிறகு, அதற்கு பின் எத்தனையோ அற்புதமான நற்பலன்கள் நிகழ்ந்துவிட்ட பிறகு, மீண்டும் பின்னோக்கிச் சென்று, இறைமகனே தன் உயிரை தியாகம் செய்து குணப்படுத்திய ஒரு பழைய காயத்தை மீண்டும் கீறி பார்ப்பது அறமாகாது. மக்களை In short, her attachment to the past outweighed her confidence in the future. That, apparently, was at least part of her sin. Faith points to the future as a new year begins and we try to benefit from a proper view of what has gone before. I plead with you not to dwell on days now gone nor to yearn vainly for yesterdays. However good those yesterdays may have been, the past is to be learned from but not lived in. We look back to claim the embers from glowing experiences but not the ashes. And when we have learned what we need to learn and have brought with us the best that we have experienced, then we look ahead and remember that faith is always pointed toward the future. Faith always has to do with blessings and truths and events that will yet be efficacious in our lives. So a more theological way to talk about Lot's wife is to say that she did not have faith. She doubted the Lord's ability to give her something better than she already had. Apparently, she thought that nothing that lay ahead could possibly be as good as what she was leaving behind. To yearn to go back to a world that cannot be lived in now, to be perennially dissatisfied with present circumstances and have only dismal views of the future. And to miss the here and now and tomorrow because we are so trapped in the there and then and yesterday are some of the sins of Lot's wife. After the Apostle Paul reviewed the privileged and rewarding life of his early years, his birthright, education, and standing in the Jewish community, he says to the Philippians that all of that was dumb compared to his conversion to Christianity.
he says, and I paraphrase. I have stopped rhapsodizing about the good old days and now eagerly look toward the future, that I may apprehend that for which Christ apprehended me. See Philippians chapter 3 verses 7 to 12. Then come these verses, this one thing I do, forgetting those things which are behind, and reaching forth unto those things which are before. I press toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. Philippians chapter 3 verses 13 to 14. No Lot's wife here. No looking back at Sodom and Gomorrah here. Paul knows it is out there in the future, up ahead wherever heaven is taking us. That we will win the prize of the high calling of God in Christ Jesus. Forgive and forget. There is something in many of us that particularly fails to forgive and forget earlier mistakes in life. Either our mistakes or the mistakes of others. It is not good. It is not Christian. It stands in terrible opposition to the grandeur and majesty of the atonement of Christ. To be tied to earlier mistakes is the worst kind of wallowing in the past from which we are called to cease and desist. I was told once of a young man who for many years was more or less the brunt of every joke in his school. He had some disadvantages, and it was easy for his peers to tease him. Later in his life he moved away. He eventually joined the army and had some successful experiences there in getting an education and generally stepping away from his past. Above all, as many in the military do, he discovered the beauty and majesty of the church and became active and happy in it. Then, after several years, he returned to the town of his youth. Most of his generation had moved on, but not all. Apparently, when he returned quite successful and quite reborn, the same old mindset that had existed before was still there, waiting for his return. To the people in his hometown, he was still just old, so and so. You remember the guy who had the problem, the idiosyncrasy, the quirky nature, and did such and such. And wasn't it all just hilarious? Little by little this man's Pauline effort to leave that which was behind and grasp the prize that God had laid before him was gradually diminished until he died about the way he had lived in his youth. He came full circle, again inactive and unhappy in the brunt of a new generation of jokes. Yet he had had that one bright, beautiful midlife moment when he had been able to rise above his past and truly see who he was and what he could become. Too bad. Too sad that he was again to be surrounded by a whole batch of Lot's wives, those who thought his past was more interesting than his future. They managed to rip out of his grasp that for which Christ had grasped him. And he died sad, though through little fault of his own. That also happens in marriages and other relationships. I can't tell you the number of couples I have counseled who, when they are deeply hurt or even just deeply stressed, reach farther and farther into the past to find yet a bigger brick to throw through the window pane of their marriage. When something is over and done with, when it has been repented of as fully as it can be repented of, when life has moved on as it should and a lot of other wonderfully good things have happened since then, it is not right to go back and open some ancient wound that the Son of God himself died to heal. Let people Amish books. உன்னைத் தவிர, ஆனால் அவளுக்கு வேறு யாரையும் பிடிப்பதில்லை. அதைப் பற்றி கவலைப்படுவதிலோ அல்லது அவளது மனதை மாற்ற முயல்வதிலோ எந்த பயனும் இல்லை. கையில் ஒரு கண்ணாடி துண்டை வைத்துக்கொண்டே அவன் அடுப்பின் குமிழ்களை நோப்ஸ் நோக்கி கீழே பார்த்தான். இங்கே பின்னால் நீ எதை பார்த்து கொண்டிருந்தாய்? நான் இப்போதுதான் சந்தித்த இந்த இளம் இங்கிலீஷ் இளைஞனை நம்பலாமா என்று யோசித்தவாறே.
என் கையில் இருந்த குப்பைப் பையின் விளிம்பை திருகிக் கொண்டிருந்தேன். அந்த வெடிப்பிலிருந்து அவன் என்னை பாதுகாத்திருந்தான். அவன் என் மேல் விழுந்திருந்தது எவ்வளவு சங்கடமாக இருந்ததோ, அதே அளவு அவனது அந்தச் செயல் நான் காயமடையாமல் இருக்கவும் உதவியிருக்கக்கூடும். அடுப்பில் உள்ள அந்த குமிழ்களை பார்க்கும்போது உனக்கு ஏதேனும் விசித்திரமாக தெரிகிறதா? அவன் முகத்தைச் சுளித்துக் கொண்டு அந்த குமிழ்களை உற்று நோக்கினான். அவை சரியாக பொருத்தப்படவில்லை. அது விசித்திரமாக இருக்கிறதே. அடுப்பை நிறுவியவர் யாராக இருந்தாலும் இதை உடனே கவனித்துச் சரி செய்திருப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பேலி அந்த குமிழ்கள் சரியாக பொருத்தப்பட்டிருப்பதாகவே நினைத்துக்கொண்டு அதற்கேற்ப வெப்பநிலையைச் சரி செய்திருப்பாளோ என்று எனக்கு தோன்றுகிறது. வெப்பநிலையைச் சரி செய்வதில் பேலி ஏதேனும் தவறு செய்திருப்பார் என்று நீ நினைக்கவில்லையா என்று அவன் கேட்டான். பேலி இது போன்ற ஒரு தவறைச் செய்திருக்கவே மாட்டாள். நான் சற்று நிறுத்தினேன். இதற்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டுமே இருக்க முடியும். என்ன என்று டாட் கேட்டான். எனக்கு தெரியவில்லை என்று நான் சத்தமாக பேசிவிட்டதன் மூலம் செய்த தவறை உணர்ந்தவாறே கூறினேன். But she doesn't like anyone. There's no use worrying about it or trying to change her mind. He glanced down at the stove knobs while holding a piece of glass in his hand. What were you looking at back here? I twisted the edge of my trash bag in my hand, wondering if I could trust this young Englishman I had just met. He had protected me from the explosion. As awkward as it was to have him on top of me, his action could very well have kept me from getting hurt. Does anything look strange to you about those knobs on the stove? He frowned and peered at the knobs. They aren't on right. That's odd. I'm sure whoever installed the stovetop would have noticed that and corrected it right away. I wonder if Bailey just assumed that they were on correctly and set the temperature accordingly. You don't think Bailey made a mistake with the heat? He asked. Bailey wouldn't have made a mistake like this. I paused. That can only mean one thing. What? Todd asked. I don't know, I said, realizing the mistake I'd made in speaking aloud. Piano books. இயேசுவே, உம்மை பற்றிய எண்ணமே ஒன்று. சீரான தாளத்தில் கைதட்டி இந்த பாடலில் உள்ள சுரங்களின் தாள பெயர்களைச் சொல்லுங்கள். 2:27 இந்த பாடலை வாசியுங்கள். ஒவ்வொரு விசையையும் வாசிக்கும்போது அதன் பெயரை பாடுங்கள். 3 வாசிக்கும் போதே பாடலின் வரிகளை பாடுங்கள். 57 இயேசுவே, ஒரு காலத்தில் தாழ்மையுடன் பிறந்தவரே ஒன்று. சீரான தாளத்தில் கைதட்டி இந்த பாடலில் உள்ள சுரங்களின் தாள பெயர்களைச் சொல்லுங்கள். 2:28 இந்த பாடலை இடது கையால் மட்டும் வாசியுங்கள். ஒவ்வொரு விசையையும் வாசிக்கும் போது அதன் பெயரை பாடுங்கள். 3 வாசிக்கும் போதே பாடலின் வரிகளை பாடுங்கள். விரல் அமைப்பை பின்பற்றி உங்கள் கையின் நிலையை எங்கே மாற்ற வேண்டும் என்பதை நட்சத்திரக்குறி காட்டுகின்றன. 58 Jesus, the very thought of thee one. Clap a steady beat and say the rhythmic names of the notes in this hymn. 2:27 Play the hymn and sing the name of each key as you play it. 3. Sing the words as you play. 57 Jesus, once of humble birth 1. Clap a steady beat and say the rhythmic names of the notes in this hymn. 2:28 Play the hymn with the left hand only and sing the name of each key as you play it. 3. Sing the words as you play. The asterisk,
Show where to shift your hand position to follow the fingering. 58. 58 page number. இந்த செகண்ட் பீட்டர்ஸில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் கடவுள். இந்த வசனம்லாம் களங்கம் இல்லாத என்னுடைய வசனங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை படிக்கும்போது நம்மளுக்கு நினப்பா ஓகே.